அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தூத்துக்குடியுடைய முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மேல தாவேகா அரசு 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவங்கள குறித்து அவதூறா பேசினாரு, அவங்கள பத்தி ஆபாசமா பேசினாரு, தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இத மாதிரி தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில வந்து ஒரு அமைச்சர் லெவல்ல இருந்தவர் இன்னொரு முதலமைச்சர் குறித்து தவறா பேசினாரு, ஆபாசமா பேசினார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தேடி போய் பார்த்தோம்னா இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இத மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சோ முதல் முறையா ஒரு அமைச்சர் கிரேட்ல இருந்த ஒரு நபர் வந்து ஆபாசமா மேடைகள்ல பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்க பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த கருணாநிதியோட 108வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அங்கங்க திமுக பெரிய செலிப்ரேஷன் இல்லை அப்படின்னாலும் அங்கங்க செலிப்ரேஷன் பண்ணாங்கல்ல. சோ அப்படி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்த இந்த 108வது பிறந்த நாளுக்கு கலைஞருக்குலாம் என்னத்துக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவங்க கொண்டாடி இருக்காங்க. அப்படி பொதுக்கூட்டம் போட்டு அப்படி பேசியிருக்காங்க. சரி, பொதுக்கூட்டம் போட்டாங்க அப்படின்னா அங்க வரலாம். கலைஞர் பத்தி ஆஹா எங்க கலைஞர் யாரு தெரியுமா, தமிழ்நாட்டுடைய வேறு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டு கருமம் போயிருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா அதிமுகவை ஏதாவது வறண்ட இழுத்து பார்த்திருக்கலாம். பட் ஆனா இப்ப திமுக நபர்களுக்கு வெறியா இருக்கக்கூடிய விஷயம்னா தாவேகா தானே. ஆட்சிக்கு வந்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த விரக்தியில அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணணும்னு தெரியாம தாவேகாவை தானே கடிச்சு உதறிட்டு இருக்காங்க. சோ அதுல நாம வந்து தாவேகாவை கடிச்சு உதறனா, விஜய் வந்து ஆபாசமா பேசினா, அவதூறா பேசினா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இழுத்து பேசினா உதயநிதி சந்தோஷப்படுவாரு, இல்ல எம்.கே. ஸ்டாலின் சந்தோஷப்படுவாரு, இல்ல சபரீசன் இல்ல துர்கா ஸ்டாலின் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல்வர் விஜய் குறித்து ஆபாசமா அவதூறா 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அதுல பேசியிருக்காரு. அவர் என்ன துணிச்சல்ல பேசினார் அப்படின்னா, தலைமை கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும், அது இல்லாம இத மாதிரிலாம் பேசினா வழக்கு போட்டுருவாங்களா, விஜய்க்கு என்ன அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குமா, நம்ம மேல என்ன வழக்கு போட்டுருவாங்களா, இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டதே கிடையாதுல்ல, போட்டிருந்தா தானே ஒரு பயம் இருக்கும். சோ போட்டதே இல்லை அப்படிங்கிறப்போ அவரு ஒரு துணிச்சல்ல ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாரு. பட் 3 நாளா அமைதியா இருந்தாங்க தாவேகா அரசு, தாவேகா காவல்துறை. பட் நேத்தியோட சட்டப்பேரவை கூட்டம் முடிஞ்ச உடனே தாவேகா அதையும் கணக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போட்டா இது சம்பந்தமா இந்த திமுக காரன் வந்து சட்டப்பேரவையில ஏதாவது உரண்டை இழுப்பான், இது சம்பந்தமா அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து இவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை நேத்தியோட முடியுது. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மேல 3 பிரிவின் கீழ், அதாவது முதல்வர் குறித்து ஆபாசமா பேசினது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில பேசினது அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. உண்மையாலுமே சந்தோஷமா இருக்குங்க. ஒரு பயம் வந்திருக்கும்ல, திமுகவுல முக்கிய புள்ளியா இருந்தாலும் சேகர் பாபு இருந்தாலும், செந்தில் பாலாஜா இருந்தாலும், கே நேருவா இருந்தாலும், நாளைக்கு நாமளும் முதல்வர் விஜய் குறித்து ஆபாசமா பேசணும், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசணும் அப்படின்னா நம்ம மேலேயும் வழக்கு போட்டுருவாங்க போல. இவங்க சின்ன பசங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அமைச்சர் எல்லாம், முன்னாள் அமைச்சர் மூத்த அமைச்சர் எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாமளும் வாயை அடக்கிக்கணும்னு இப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும்ல. சோ இந்த வழக்கு பதிவு மூலமா தாவேகா அரசு திமுக நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. வாய கண்ட்ரோலா வச்சு பேசிக்கோங்க, வாய்க்கு வந்ததை பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். பட் அதை தாண்டி அனிதா ராதாகிருஷ்ணன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல எதுன தேவையில்லாத ஆணி அப்படின்னு அந்த காமெடி எல்லாம் பார்த்திருப்போம். நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணி தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி திமுக கொண்டு வந்த இந்த கடைசி நேரத்துல அவசரமா டெண்டர் அந்த பிளான் போட்டாங்கல்ல, சோ அது எல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாவேகா அரசு அந்த டெண்டர் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 100 டெண்டர்களை கடைசி நேரத்துல திமுக அவசரமா கொண்டு வந்த 100 டெண்டர்களை தாவேகா அரசு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் பணம் சம்பாதிக்க என்னென்ன விஷயங்கள்லாம் அவசரமா செஞ்சாங்களோ எல்லாத்தையுமே இப்போ போக்குவரத்து துறையில வந்து 500 மின்சார பேருந்து வாங்குறதுக்கு திமுக ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதாவது டெண்டர் ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் அதுவே அந்த விஷயமே இல்லை, நாங்க அந்த சிஸ்டத்தையே மாத்துறோம், போக்குவரத்து துறையில அரசு பேருந்து கொள்முதல் பண்ணி அதை வந்து பிரைவேட் வந்து மெயின்டைன் பண்றது இந்த வேலையே கிடையாது, அந்த சிஸ்டத்தையே நாங்க மாத்துறோம், பிரைவேட்டே பஸ் வாங்கி பிரைவேட்டே மெயின்டைன் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு புது மெத்தட்ல தாவேகா இந்த அப்ரோச் பண்றாங்க. அதே மாதிரி அறநிலைத்துறையில நம்ம சேகர் பாபு நிறைய கடைசி நேரங்களில் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நிறைய டெண்டர்லாம் விட்டுருந்தாரு. குன்னூர் நம்ம விநாயகர் கோயில்ல வந்து
மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 15 கோடி ரூபாய்க்குலாம் பிளான் பண்ணியிருந்தாரு. சுவாமிமலை கோயில்ல வரக்கூடிய வருமானத்தை எடுத்து குன்னூர் பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு 15 கோடி ரூபாயில நான் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையில பண்ணியிருந்தாரு. குன்னூருக்கு எதுக்குடா கொண்டு போய் கட்டினாருன்னு பார்த்தா அது ராசா தொகுதி. 2 பேரும் டீல் பேசியிருப்பாங்க போல. என் தொகுதியில வந்து கட்டு, ஆளுக்கு பாதி ஆட்டையும் போட்டுடலாம் அப்படின்னு பேசினாங்களோ நம்ம தெரியல. அங்க கட்டத்துக்கு நம்ம சேகர் பாபு வந்து ஒரு பிளான் போட்டிருந்தாரு. பட் அதையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. மாசத்துக்கே 500 பேர் தான் அந்த கோயிலுக்கு வரான். அந்த கோயிலுக்கு எதுக்குடா மல்டி லெவல் கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அறநிலையத்துறையில மொத்தம் 250 கோடி மதிப்பிலான டெண்டர் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. திருமண மண்டபங்கள், வணிக வளாகம், அப்புறம் இத மாதிரி இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் இத மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேகர் பாபு போட்ட திட்டத்தெல்லாம் உடைச்சி நீ ஏமாத்துறதுக்காக இந்த இது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. இதே மாதிரி மின்சாரத்துறையிலும் டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா துறையிலும் திமுக அவங்க சம்பாதிக்கிறதுக்காக கொண்டு வந்த இந்த டெண்டர் எல்லாத்தையுமே ரத்து செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 100 டெண்டர் வந்து இது வரைக்கும் இத மாதிரி உள்ள கொஞ்சம் உள்ளன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரத்து செஞ்சுட்டு நல்ல முறையில் டெண்டர் விட்டு அதை கான்ட்ராக்டா மாற்றி தாவேக அரசு இதை மாதிரி மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை இப்போ தாவேகா சொல்றது என்ன, இவங்க விட்ட இந்த டெண்டர் பிளான் எல்லாமே மக்கள் நலம் சார்ந்து இல்லை அப்படிங்கிறது தானே. ஸோ அதை இவங்க மக்கள் நலம் சார்ந்து செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஆனால் இதுல திமுக காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, எப்பொழுதும் கான்ட்ராக்ட் சைன் ஆகிறப்பதான் இந்த நிறுவனத்துக்கு கூட இந்த டெண்டரை நாங்கள் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றப்பதான் ஒரு 20% 30% ஷேர் அப்படிங்கிறது திமுக வாங்குவாங்க அப்படிங்கிறது பொதுவா நமக்கு தெரியும். இந்த நம்ம 30% ஸ்டாலின் வாங்குவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது இல்ல. ஸோ அதை மாதிரி திமுக வாங்குவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பட் என்ன அப்படின்னா, இந்த டெண்டர் அந்த பைட்டு ரெடி ஆகிற அந்த டைம்லயே திமுக காரங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் சைன் பண்றது ஒரு நிறுவனம், அவங்ககிட்ட தான் 30% கமிஷனு. ஆனா அந்த பைட்டுக்கு ரெடி ஆவான்ல டெண்டருடைய எடுக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு 10 நிறுவனம் போட்டி போடுவான்ல, அந்த 10 நிறுவனத்திட்டையும் 10 பேர் திமுக காரன் கட்சிக்காரன் எவனோ ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருப்பாங்க, இல்ல பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க நான் வந்து இந்த டெண்டரை உனக்கு எடுத்து தரேன், நான் அமைச்சருடைய பிஏ, நான் வந்து இந்த டெண்டரை உனக்கு எடுத்து தரேன், நான் அமைச்சருடைய 3rd பிஏ, நான் அமைச்சருடைய 7th பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிறுவனத்துக்கிட்டையும் திமுக நபர்கள் வந்து இந்த 100 கோடி ரூபா ஒரு டெண்டர் அதோட பட்ஜெட் அப்படின்னா, நான் வந்து உனக்கு வந்து எடுத்து தரேன், எனக்கு ஒரு 2 கோடி நீ ஒதுக்கி விடு, கண்டிப்பா உனக்கு தான் டெண்டரு, நான் அடிச்சு சொல்றேன், நான் சொன்னாதான் சேகர் பாபு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் காசு வாங்கியிருப்பான். இன்னொருத்தவன் நான் சொல்றேன் நீ எடுத்து விடு, நான் சொல்றதுதான் நம்மள அமைச்சர் கேட்பாரு, நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் கேட்பாரு, இந்த டெண்டர் உனக்கு தான், நீ கவலையே படாத, எனக்கு ஒரு 3 கோடியை வெட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி திமுக நபர்கள் நிறைய பேரு இத மாதிரி நிறுவனத்துக்கிட்ட எல்லாம் பணம் அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க. இப்போ தாவேகா ஆட்சியும் மாறிடுச்சு, டெண்டரும் ரத்தாயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அந்த 10 பேர் இருக்கான்ல, இந்த டெண்டர் நமக்கு தான் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த 10 பேர் இருக்கான்ல, நாம தான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் இருக்கான்ல, அவன் எல்லாம் இந்நேரம் திமுக அந்த அமைச்சர்கள் அந்த பிஏ லெவல்ல இருக்கவங்கள்ட்ட நான் காசு கொடுத்தேன்ல, டெண்டருக்கு காசு கொடுத்தேன்ல, எனக்கு கான்ட்ராக்ட் தரேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நொய்யின்னு நச்சரிக்கை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா என்ன, முதல்ல வாயில போனதா திரும்ப வரும். திமுக கிட்ட நீ ஒரு ரூபாயை கொடுத்துட்டு திரும்ப வெறும் 1 ரூபாயை நீ அவங்க வாயில போட்டுட்டு வெளியில எடுக்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ நீ பல கோடி ரூபாயை கொடுத்துட்டு நீ வெளியில எடுக்கணும்னு நினைக்கிறது முடியாது. இந்த திமுக இந்த டெண்டரை வந்து தாவேகா அரசு வந்து இப்ப உடனடியா ரத்து பண்ணது அப்படிங்கிறத நான் ஒரு பெரிய பாசிட்டிவ் ஷைனா பாக்குறேன்.